அத்தியாயம் 5 பகுதி 3 தொடர். ஹதீஸ். சூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது மதீனாவாசிகள் பேரீச்சை மரங்களுக்கு ஒட்டு வைத்து ஆண் பாளைகளை பெண் பாளைகளோடு சேர்த்து கட்டிக்கொண்டிருந்தார்கள். அப்போது சூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் வழக்கமாகச் செய்து வந்த ஒன்றைச் செய்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். அதைக் கேட்ட சூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அவ்விதம் செய்ய வேண்டாம் என்று கூறினார்கள். எனவே அவர்கள் அவ்விதம் செய்வதைக் கைவிட்டு விட்டார்கள். அதன் காரணமாக மரங்கள் காய்க்கவில்லை. இச்செய்தி சூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அறிவிக்கப்பட்டு விட்டது. உங்களின் மார்க்கம் பற்றி ஒன்றை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேனேயாயின் அதனை நீங்கள் கடைபிடித்து ஒழுகுங்கள். அன்று நான் உங்களுக்கு என் ஆலோசனையின்படி ஒன்றை கூறினால் நிச்சயமாக நானும் மனிதன்தானே, உங்கள் நோக்கப்படி செயலாற்றுங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் இப்னுகதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம். இதேபோல் இன்னும் பல ஹதீஸ்கள் தென்படுகின்றன. நாம் இந்த ஒன்றையே போதுமாக்குவோம். ஆகவே காத்தமுன் நபியினான சூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்திருக்கும் போது, அவர்களுடைய ஆலோசனையே தவறியிருக்கும் போது, சாதாரண மனிதர்களான இமாம்களுடைய முன்னோருடைய எம்முடைய யோசனைகள் தவறாது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இமாம்களுடைய ஆலோசனைகள் தவறாயிருந்தால் இது ஓர் ஆச்சரியமான செய்தியேயல்ல. இமாம்கள் அக்கால அரசியல் சூழ்நிலைகளை பயந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கமாக கலிமாவுக்கு பல பொருட்களை கூறுவதே உபாயம் என்று கண்டிருக்கலாம். அல்லது மக்களுடைய அறிவுக்கேற்றதாய் பேசும்படி ரசூலுல்லாஹ் கூறியுள்ள ஒரு சில ஹதீஸ்களை அவர்களுடைய முக்கேற்றபடி பொருள் கொண்டதால் அப்படி கூறியிருக்கலாம். இன்றுள்ள அறிஞர்களிலும் ஒரு சிலர் நபியுடைய ஹதீஸ்கள் மக்களுடைய அறிவுக்கேற்றபடி விவரம் கொடுக்க வற்புறுத்துவதால் கலிமாவுக்கு பல பொருட்களை கூறுவதே பொருத்தம் என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த ஹதீஸ்களை நாம் நோட்டமிட்டு பார்ப்போம். ஹதீஸ். ஜனங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாத விதமாய் பேசுகின்ற ஒவ்வொருவருடைய வாக்கியமும் அவர்களில் குழப்பத்தை உண்டாக்குவதற்கு காரணமாகிறது. ஹதீஸ். ஜனங்கள் விளங்கக்கூடிய வாக்கியங்களை கூறி அவர்களால் விளங்க முடியாத வார்த்தைகளை பேசாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் நம்மையும் பொய்யாக்க வேண்டாம். ஹதீஸ். அன்பியாக்களாகிய நாங்கள் ஜனங்களின் புத்திக்கு தக்க பிரகாரமே பேசும்படியாய் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஹதீஸ். ஒரு கூட்டம் விளங்கிக் கொள்ளக்கூடாத செய்தியை பேசுகிற ஒவ்வொருவருடைய செய்தியும் அவர்களுக்கு அபத்தமாய் விடுகின்றன. இவ்விதமான ஹதீஸ்களை உண்மையான பகுத்தறிவோடு சிந்தனை செய்து பார். மக்கள் விளங்கக்கூடிய விதமாய், விளங்கக்கூடிய பாஷையில், விளங்கக்கூடிய வசன நடையில், பாணியில் விளக்க வேண்டுமென்றுதான் ஹதீஸ்கள் விளக்குகின்றனவே என்று வேறு எதுவும் கூறப்படவில்லை. மக்கள் அறிவு விளக்கம் குறைந்தவர்களாய் இருப்பதால் உண்மையை புரட்டியோ மறைத்தோ கூறப்பட வேண்டுமென்று எந்த ஹதீஸும் விளக்கம் தரவே இல்லை. ஆனால் எங்களுடைய பேதபுத்தி இப்படி புரட்டி மறைக்க வேண்டுமென்று நம்புகின்றது. விளங்கிக் கொள்ளக்கூடாத செய்தியை பேசுகிற ஒவ்வொருவருடைய வாக்கியமும் குழப்பத்தை, பின்னாவை உண்டாக்கும் என்று கூறப்பட்டிருப்பதாலும், கலிமாவின் பொருள் விளக்கத்தை மக்கள் அறிய முடியாதவாகளாய் இருப்பதாலும் கலிமாவுக்கு பல பொருள்களை கற்பிக்கவும் உண்மையை மறைக்கவும் நாம் முற்படுகிறோம். இது எங்களுடைய பேத புத்தியேயாகும். இந்த பேத புத்தி மக்களிடையே குழப்பதை ஏற்படுத்தாமல் பொதுசன பாதுகாப்புக்காக உண்மையை மறைப்பதும் புரட்டுவதுமே சரியென்று காணுகிறது. ஆனால் எம்மையும் அல்லாஹ்வையும் பொய்யாக்க வேண்டாம் என்று அதே ஹதீஸ் அறிவிப்பதால் அல்லாஹ்வும் ரசூலும் ஒப்புக்கொண்ட உண்மையை மறைத்து புரட்டக்கூடாது என்பதும் மறைக்கப்பட வேண்டிய, மக்களுடைய அறிவுக்கேற்றபடி பேச வேண்டிய விஷயம் அதுவல்ல என்பதும் எம்முடைய பகுத்தறிவுக்கு தென்படவே செய்கிறது. முன்பு தந்த ஹதீஸ்களை கூறிய அதே சூல்தான் பொதுசன பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் கலிமாவின் இரகசியங்கள் நீங்களாக உள்ள பொதுப்படையான உண்மையை பாமர மக்களிடையே எவ்வித ஒளிப்பும் மறைப்பும் பொருட்டுமில்லாமல் வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த பாமர மக்கள் கலிமாவின் உண்மை பொருளை தெளிவாய் அறிந்தும் அப்பொருளை அவர்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தபோது வாளைக்கொண்டு யுத்தம் செய்து பலாக்காரமாகவே உண்மையை சூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாகவே எமக்கு தெரிகிறது. ஹதீஸ். மக்கள் அல்லாஹ் தவிர இலாஹு இல்லை,
திட்டமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராவர் என்று சாட்சி கூறி தொழுகையை கடைப்பிடித் தொழுகி சக்காத்தும் கொடுத்து வராத வரையில் அவர்களுடன் அறப்போர் பீசபில் புரியுமாறு இறைவன் எனக்கு ஆணையிட்டுள்ளான். இவ்விதம் அவர்கள் செய்து வருவார்களானால் அவர்களுடைய உயிர்களையும் பொருட்களையும் என்னை விட்டும் காத்து கொண்டவர்களாவார்கள். இஸ்லாத்தின் கடமைகளைத் தவிர அவர்களுடைய கணக்கு அல்லாஹ்விடமிருக்கிறது என்ற சொல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். ஆகவே தற்கால மக்களின் பாதுகாப்புக்காக உண்மையை மறைக்க வேண்டுமென்பதும் புரட்ட வேண்டுமென்பதும் மறுச்சியாகும். ஏனென்றால் தற்கால மக்களின் பாதுகாப்புக்காக உண்மை புரட்டப்பட்டால் அல்லது திரிவுபடுத்தப்பட்டால் இறுதி நாள் வரையிலும் வாழ வேண்டிய அத்தனை மக்களும் வழுத வர வேண்டி ஏற்படும். அதாவது அவசியமற்ற ஒருவருடைய பாதுகாப்புக்காக அவசியமான 1000 பேரைக் கொல்வது போலாகும். ஆகவே தற்கால மக்களின் அறிவிலிகளின் பாதுகாப்புக்காக எதிர்காலத்தில் வரவேண்டிய பல கோடான கோடி மக்களை மூடத்தனமான இருளில் தள்ளுவது எப்படி நீதியாகும்? ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்ட ஹதீஸ்களின் உண்மையை கூறும்போது அதை விளங்கி உணர்ந்து கொள்ள முடியாத அறிவு குறைந்த மக்களிடையே குழப்பம், பித்தலாட்டம் ஏற்படும் என்பதும் விளக்குபவர்களுக்கு இன்னல்கள் ஏற்படும் என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்வில் கண்டறிந்த மறுக்க முடியாத உண்மை அனுபவமாக இருக்கிறது. ஆகவே அதற்கு தகுந்த உபாயங்களோடு விளங்கக்கூடிய பாஷையில் உண்மையை புரட்டாமல் அல்லாஹ்வையும் எம்மையும் பொய்யாக்காமல் விளக்கப்பட வேண்டுமென்றும் இல்லாவிட்டால் கஷ்டநஷ்டம் ஏற்படும் என்றும் தான் ஹதீஸ்கள் மூலம் முன்னறிவித்தல் செய்திருக்கிறார்கள். இதை பகுத்தறிவை பயன்படுத்தி புரிந்து கொள்ளாமல் பொதுசன பாதுகாப்புக்காக உண்மையை மறைக்க வேண்டுமென்று விளங்குவது மின் மறுச்சியாகும். ஹதீஸ் கருத்துக்களை விட்டுவிட்டு சொல்லழகில் மூழ்குபவர் நாசமாகட்டும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம், அபுதாவத். அத்தியாயம் 5, பகுதி 4. குர்ஆனுக்கு மாறான அபிப்பிராயத்தைக் கொள்வதற்கு முஸ்லிம்கள் மூமின்களான எந்த ஓர் ஆண் பெண்ணுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் கூட உரிமை கிடையாது. குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 36. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் யாதொரு விஷயத்தை பற்றி கட்டளையிட்ட பின்னர் அவ்விஷயத்தில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு விசுவாசியான எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் உரிமையில்லை. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கின்றனர். ஆகவே ஆரம்பத்தில் இமாம்கள்தான், அதிலும் விசேடமாக முதல் உண்டான நபி இமாம் அவர்கள்தான் கலிமாவுக்கு பல பொருட்கள் உண்டு என்று கூறினார்கள் என்பதாக யாராவது சொன்னால் இது விஷயத்தில் நாம் அவர்களை இமாமாக ஏற்க முடியாது. ஏனென்றால் ஹனீப் என்ற சொல் முற்றாக சரியானதை நம்புவர் என்று கருத்து கொள்ளும். அபூ ஹனீபா என்றால் நம்புகிறவர்களின் தந்தை என்றோ. முற்றாகச் சரியானது எது? முற்றாகச் சரியானது குர்ஆன்தான். அது இறைவனுடைய பேச்சு. ஆகவே முற்றாகச் சரியான குர்ஆன் கலிமா முக்கமாத்தைச் சேர்ந்த ஒரே கருத்துடையது என்று விளக்குவதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த குர்ஆனுக்கு மாற்றமாய் கலிமாவுக்கு பல பொருட்களுண்டு என்று கூறுகின்ற ஒருவரை முற்றாகச் சரியானதை நம்புபவர்களின் தந்தை அபூ ஹனீபா என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அபூ ஹனீபா என்பவர் இந்த நுஹ்மான் ரஹ்மத்துல்லா என்பவர்தான் என்று கூறுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஷாபி, அனபி, மாலிக், ஹம்பலி மதுபுகளை வகுத்தரித்த இமாம்களே கலிமாவுக்கு பல பொருட்களை கற்பித்துக் கூறினார்கள் என்பது உண்மையானாலும் கூட அது அவர்களின் வமும் பின்பற்றலுமையாகும். ஹதீஸ் இது முன்பும் தரப்பட்டுள்ளது. ஆண்டவனை இமாம்களுக்கு நேர்வழி காட்டி பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கும் போது இமாம்கள் குற்றம் தவறு செய்ய மாட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. இந்த இமாம்களின் காலம்தான் இஸ்லாத்தில் பொய் பரவிய காலமாகும். நான் முன்பு விளக்கம் தந்த உமரே பாருக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாய் அறிவிக்கப்பட்ட ஹதீஸில்
காலங்களில் சிறந்தது என்னுடைய காலமும் அதன் பின் என்னை அடுத்தவர்களின் காலமும் அதன் பின் அவர்களை அடுத்தவர்களின் காலமும் ஆகும். அதன் பின் பொய்பரவிவிடும் என்று சுட்டப்பட்ட காலம் 30 வருடங்கள் மட்டும்தான் உண்மையான ஈமான் இஸ்லாம் இருந்திருக்கிறது. அதன் பின் படிப்படியாய் இஸ்லாமும் அதன் மூலக்கொள்கையான தௌஹீதும் தலைகீழாய் புரட்டப்பட்டு இந்த தௌஹீது ஷிர்க்கு போலவும் ஷிர்க் தௌஹீது போலவும் மக்களுடைய அறிவுக்கு தென்படுகிறது. இதை ஆராய்ச்சி செய்பவர்கள் நன்கு அறிவார்கள். 70க்கும் அதிகமான மதுபுகளும் இமாம்களும் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். இன்று மீதமாயுள்ள 4 தான். அபூ ஹனிபா என்று கூறப்படுகிற நும்மான் இப்னு தாபித் ரஹ்மத்துல்லாஹ் என்பவருடைய காலம் ஹிஜ்ரி 80 தொடக்கம் 150 வரையிலாகும். இதுதான் ஹனபி மதுபு. 2வது மதுபு மாலிக். இதன் காலம் ஹிஜ்ரி 95 தொடக்கம் 179 வரையிலாகும். 3வது மதுபு ஷாபி. இதன் காலம் ஹிஜ்ரி 150 தொடக்கம் 204 வரையிலாகும். 4வது மதுபு ஹன்பல். இதன் காலம் ஹிஜ்ரி 164 தொடக்கம் 241 வரையிலாகும். இந்த மதுபுகளையும் இவைகளை உருவாக்கிய இமாம்களையும் தெளிந்த அறிவோடும் பல கண்ணோட்டங்களோடும் ஆராய்ந்து பார்த்தால் கலிமாவுடைய விஷயத்தில் இவர்களும் ஒருவரையொருவர் கண்மூடித்தனமாய் பின்பற்றியே சென்றிருக்கிறார்கள் என்பது தென்படுகிறது. கலிமாவுடைய விஷயத்தில் இவர்கள் சிற்சில தவறுகளை விட்டுச் சென்றிருக்கிறார்கள் என்றாலும் மற்றும் பல காரியங்களில் மக்களுக்கு மிக அநேக நன்மைகளைச் செய்து இருக்கிறார்கள் என்பதை மறக்க முடியாது. நாம் அவர்கள் செய்த நன்மைகளுக்காக அவர்களை பெரியார்களாக கணிக்கவும் நன்றி செலுத்தவும் வேண்டும் என்பது உண்மை. அதேவேளை அவர்களால் தவறு ஏற்பட்டிருந்தால் அத்தவறுகளை நீக்கிவிட்டு நாம் செயல்பட வேண்டும் என்பதும் உண்மை. ஹதீஸ்: உங்களில் இறந்தவர்களுடைய நற்காரியங்களுக்காக நன்றி கூறுங்கள், அவர்களுடைய தீயகாரியங்களை விட்டுவிடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் அபூ தாவூத். நான் கூறியுள்ள விஷயங்களுக்கு மாறாக ஆதாரங்களை நீங்கள் கண்டால் என் சொல்லை விட்டுவிட்டு ஆதாரங்களை கைக்கொள்ளுங்கள் என்று அபூ ஹனிபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களே கூறியுள்ளதாக ஹுசைன் இல்மி இஸ் என்பவரும் இன்னும் பலரும் அவர்களுடைய கிதாபுகள் மூலமாக அறிவிக்கிறார்கள். ஆகவே உண்மையான சரியான ஆதாரத்தை காணும் போது ஆதாரத்துக்கு மாறான எவருடைய எந்த சொல்லையும் நாம் ஏற்றுக்கொள்வது அறிவுடைமையாகாது. இவ்விஷயத்தில் மிக பிரபலம் வாய்ந்த மேதைகளான அறிஞர்களை நான் குறை கூறுகிறேன் என்று நீ நினைப்பாயானால் அது உன்னுடைய தவறே என்று என்னுடையதவராகாது. ஏனென்றால் உண்மையை விளக்கும் போது உண்மை அல்லாமல் பிழையாய் கணிக்கப்படுவது நியாயமே அல்லாமல் எவரையும் இழிவுபடுத்தி குறை கூறுவது என்பது பொருளாகாது. ஹதீஸ் கடைசி நாளையில் வருகிற ஜாலை விட வேறு சில திஜால்களுக்கு நான் மிக பயப்படுகிறேன் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அவர்கள் யார் என்று சஹாபாக்கள் வினவ வழிகேட்டில் ஜனங்களை தள்ளிவிடுகிற இமாம்கள் என்று பதில் கூறினார்கள். இந்த ஹதீஸை கசாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய யஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபில் விளக்கியுள்ளார்கள். இதுவும் முன்பு தரப்பட்டுள்ளது. குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 30. சிலரை அவன் நேரான வழியில் செலுத்தியிருக்க மற்றவர்கள் மீது வழிகேடே விதிக்கப்பட்டதன் காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வையன்றி ஷைத்தான்களையே தங்கள் அலியாக்களாக காரியஸ்தர்களாக எடுத்துக்கொண்டதுடன் தாங்கள் நிச்சயமாக நேரான வழியில் இருப்பதாகவும் எண்ணிக்கொண்டதுதான். ஒரு கிதாபை எழுதுவர் அல்லது ஓர் மார்க்க விளக்கம் தருபவர் அற்பமொழி படித்தவராக, தாடி, தலைப்பாகை, பட்டம், பதவி உடையவராக, கடினமான அமல்களில் ஈடுபடுபவராக தென்பட்டால் அவரை மக்கள் அவ்லியாவாக ஒலியாக நம்பிவிடுகிறார்கள். இந்த மனிதர் எந்த வழியை காட்டினாரோ அந்த பாதையில் செல்லும் மக்கள் தாங்கள் நேரான பாதையில் செல்வதாகவே நம்பியும் விடுகிறார்கள். ஆனால் தாங்கள் குர்ஆனுக்கு விரோதமாய் தவறான போதனையில் மூழ்கி தவறான பாதையிலேயே செல்கிறோம் என்பது அவர்களுக்கு தென்படுவதே இல்லை. ஏனென்றால் தங்களுக்கு வழிகாட்டியவர்கள் ஒலிகளோ என்று நம்பியிருப்பதால் அவர்கள் தங்கள் செயல்களை சிந்திப்பதே இல்லை. இவ்விதமாக தவறான வழிகளை காட்டுவோரை இறைவேதம் ஷைத்தான்கள் என்ற கூறுவதை சிந்தனை செய்து தெளிவு பெறு. இவ்விதமான ஷைத்தான்களின் விஷமச்செல் கொலையை விட கடினமானது என்பதை குர்ஆன் விளக்கம் தருகிறது. குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 217.
விஷமம் கொலையை விட மிகக் கொடியது. ஆராய்வுள்ள ஒரு சில மக்களைத் தவிர பெரும்பான்மையோர் அறிஞர்களிலும் பலர் எவ்விதமும் முன்பின் யோசனை செய்யாமல் பின்பற்றல் முறையிலேயே கொள்கை விளக்கங்களைப் பெற்றிருப்பதோடு செயலிலும் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். நாம் முன்பு தெளிவுபடுத்திய பழக்க வழக்கம், நூற்கேள்வியறிவு, வீண்பிடிவாதம் போன்ற திரைகளை விட்டும் நீங்கியவனாக இருந்து கொண்டு, இதோ குரான் தரும் விளக்கத்தைப் பார், கேள், சிந்தனை செய், தெளிவு பெறு. குரான் அத்தியாயம் 2 வசனம் 171. குருட்டுத்தனமாய் தங்கள் மூதாதைகளைப் பின்பற்றும் அந்த நிராகரிப்போரின் உதாரணம், அர்த்தத்தை உணராமல் கூச்சலையும் ஓசையையும் மாத்திரம் பின்தொடர்ந்து செல்லும் கால்நடைகளின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது. ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் இருக்கின்றனர். ஆதலால் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா நிராகரிப்பவர் யார் என்பதைச் சிந்தனை தெளிவு பெறு. குரான் அத்தியாயம் 2 வசனம் 42. நீங்கள் உண்மையை அறிந்து கொண்டே அதனை மறைத்துப் பொய்யை மெய்யென புரட்டிவிட வேண்டாம். குரான் அத்தியாயம் 2 வசனம் 78. அன்றி கல்வியறிவில்லாதவர்களும் அவர்களில் உண்டு. வேதத்தைப் பற்றி கேள்விப்பட்டுள்ள வீண் நம்பிக்கைகளைத் தவிர உண்மையை அவர்கள் அறியவே மாட்டார்கள். அவர்கள் வீண் சந்தேகத்தில் ஆழ்ந்து கிடப்போரைத் தவிர வேறில்லை. குரான் அத்தியாயம் 7 வசனம் 179. நிச்சயமாக மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகரை நரகத்துக்காகவே நாம் படைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, எனினும் அவற்றைக் கொண்டு அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்குச் செவிகளும் உண்டு, எனினும் அவற்றைக் கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள். இத்தகையோர் மிருகங்களைப் போல் அல்லது அவற்றை விடவும் அதிகமாக வழிகட்டவர்களாகவே இருக்கின்றனர். இத்தகையோர்தான் குரானை அலட்சியம் செய்தவர்கள். குரான் அத்தியாயம் 38 வசனம் 29. நாம் உமக்கு அருட்சியதிருக்கும் இவ்வேதம் மிக்க பாக்கியம் உடையது. அறிவுடையோர் இதன் வசனங்களை ஆராய்ந்து சிந்தித்து நல்லுணர்ச்சி பெறுவார்களாக. குரான் அத்தியாயம் 84 வசனம் 17. சிந்தித்து ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறும் பொருட்டு இந்த குரானை மிக்க எளிதாக்கியிருக்கிறோம். ஆகவே இதனைக் கொண்டு நல்லுணர்ச்சி பெறுவோர் உண்டா? குரான் அத்தியாயம் 47 வசனம் 24. அவர்கள் இந்த குரானை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா? அல்லது இவர்களுடைய இருதயங்கள் மீது தாளிடப்பட்டு விட்டதா? குரான் அத்தியாயம் 25 வசனம் 44. அவர்களில் பெரும்பாலார் கேட்கிறார்கள் என்றோ அல்லது அதனை உணர்ந்து பார்க்கிறார்கள் என்றோ நீர் எண்ணிக்கொண்டீரா? அவர்கள் மிருகங்களை என்று வேறில்லை, பின்னும் மிகவும் வழிகட்டவர்களாகவும் இருக்கின்றனர். குரான் அத்தியாயம் 30 வசனம் 88. மனிதர்களுக்கு வேண்டிய உதாரணங்கள் யாவும் இந்த குரானில் நிச்சயமாக நாம் கூறியிருக்கிறோம். எந்த அத்தாட்சியை நீர் அவர்களிடம் கொண்டு வந்த போதிலும் நீரும் உம்மைச் சேர்ந்தோரும் பொய்யர்களையன்றி வேறில்லை என்று நிராகரிப்போர் நிச்சயமாக கூறுவார்கள். ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்பிய போது அவர்களை நோக்கி, உம்மிடம் தீர்ப்பு தேடி ஏதாவது வழக்குகள் கொண்டு வரப்பட்டால் நீர் எவ்விதம் தீர்ப்பு வழங்குவீர் என்று கேட்டனர். அல்லாஹ்வின் திருமறைப்படி தீர்ப்பு வழங்குவேன் என்று அவர்கள் கூறினார்கள். நபி அவர்கள், நீர் அதற்குரிய கட்டளையை காணாவிட்டால் என்று வினவினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் நடைமுறைப்படி தீர்ப்பு வழங்குவேன் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் நடைமுறையில் நீர் காணாவிட்டால் என்று வினவினர். அதற்கு என் புத்தியைக் கொண்டு ஆராய்ந்து தீர்ப்பு வழங்குவேன், ஆய்வதில் குறைவு செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில் தட்டிக் கொடுத்து புகழனைத்தும் அல்லாஹ்வுக்குரியதே. அவன்தான் அல்லாஹ்வுடைய தூதுவரின் தூதுவருக்கு அல்லாஹ்வுடைய தூதுவர் திருப்தியுறும் வகையில் அருள் புரிந்தவன் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் ஹாரிஸ் இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிந்து அறிவிக்கப்பட்டது. ஆதாரம் அபூதாவுத், திர்மிதை. ஹதீஸ், அரசர்களின் அநீதியைப் பற்றியும் அல்லாஹ்வுடைய கலாமை குரானை ஏற்றுக்கொள்ளாமலும் கற்பனைகளையும் வீண் நம்பிக்கைகளையும்
பஞ்சாங்கத்தையும் ஜனங்கள் ஈமான் கொள்வதைப் பற்றியுமாக இம்மூன்று காரியங்களும் எனக்குப் பின் எனது உம்மததுக்களில் நேரிடுமென்று நான் பயப்படுகிறேன். இந்த ஹதீஸையும் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தங்கள் கிதாபில் வியாக்கியானித்துள்ளார்கள். அத்தியாயம் 5 பகுதி 5. இவைபோல் இன்னும் பல ஆயத்துக்களும் ஹதீஸ்களும் இருப்பினும் நாம் இவ்வளவையே போதுமாக்குவோம். நீ பகுத்தறிவுக்கு இடமளிப்பவனாயிருந்தால் ஆராய்ந்து விளங்கித் தெளிவு பெறு. இன்றுள்ளவும் இனிமேல் வரவேண்டிய சகல விஷயங்களையும் விளங்கித் தெளிவுபடுத்தக்கூடிய உண்மையான ஒரு வேதம் குர்ஆன் 1400 வருடங்களாக எம்மிடையே இருந்தும் இதுவரை நம்மில் பெரும்பாலார் அதை வாசித்து ஆராய்ந்து உண்மையைக் கண்டறிந்து தெளிவு பெறாமலே இருக்கிறோம். இவ்வுலக விஷயங்கள் எல்லாம் சாதாரண வெளிப்புறங்களைக் கொண்டு உணரக்கூடியவைதான். ஆனால் ஆத்மீகத் துறையோ நம்மில் அநேகர் நினைப்பது போல அவ்வளவு இலகுவான ஒரு வேலையில்லை. இன்சான் தனது நப்சு என்னும் மனம், புத்தி ஆகிய மறைந்த வானத்துக்கும் அங்கிருந்து மலக்குத்துடைய ஆழத்துக்கும் ஏற வேண்டியவனாகவும் இருக்கிறான். இந்த விவரங்களோ சாதாரண மனிதனுடைய அறிவு திணறக்கூடிய அவ்வளவு நுட்பமாயும் கடினமாயும் இருக்கின்றன. இந்த ஏற்றம் ஏறாவிடில் மனிதன் தன்னுடைய பூரணத்தன்மையான பூரண சாந்தியை அடையவே முடியாது. இந்த ஏற்றத்தின் ஆரம்பமும் முடிவும் தௌஹீது கலிமாவை விளங்கியறிந்து அதை கடைப்பிடிப்பதில்தான் தங்கியிருக்கிறது. ஆகவே ஆரம்பத்திலேயே கலிமாவை நேர்விரோதமாய் புரட்டிக் கொண்டால் இந்த ஏற்றம் கடைசி வரையிலும் நடைபெறக்கூடியதேயல்ல. ஹதீஸ் அல்லாஹ் அறிவை படைத்து முன்னால் வருமாறு கூறினான். அது முன்னால் வந்தது. அதனை பின்னால் போகுமாறு பணித்தான். அது பின்னால் சென்றது. அப்போது அவன் உன்னைவிட எனக்கு மிகவும் உவப்பான ஒன்றை நான் படைக்கவில்லை. உன்னை படைப்புகளில் எனக்கு மிகவும் உவப்பானவர்கள் மீதுதான் ஏற்றி அனுப்புவேன் என்று இறைவன் கூறினான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் ஜீன். மனிதன் ஒரு நிலைமையில் இருந்து இன்னோர் நிலைமைக்கு ஏறிச் செல்வது அறிவைக் கொண்டேயன்றி வணக்கத்தைக் கொண்டல்ல. வணக்கம் பிரயோசனம் செய்வது அறிவைக் கொண்டுதான். ஆனால் உண்மையான அறிவு என்பது கலிமாவின் விளக்கமான தௌஹீதில்தான் கட்டுண்டு நிலை பெற்றிருக்கிறது. இந்த கலிமாவின் விளக்கத்தை விளங்கித் தெளிவு பெற்று தௌஹீதில் நிலை பெறாத ஒருவனை இன்சான் என்று கூறுவதே பொருந்தாது. ஏனென்றால் இன்சான் என்ற சொல் உன்சியத் என்ற சொல்லடியாயப் பிறந்த ஒரு தொழிற்பெயர் சொல்லாகும். ஆகவே இன்சான் என்றால் தன் இறைவனோடு கலந்துரையாடுபவன் என்பதே கருத்தாகும். இந்த கலந்துரையாடல் என்பது தௌஹீதை விளங்கியறிந்து அதில் நிலை பெற்றாலேயன்றி வாய்க்காது. ஆகவே ஒருவன் எவ்வளவுதான் கௌரவம் பட்டம் பதவிகளைப் பெற்றிருந்தாலும் கூட கலிமாவின் விபரமான தௌஹீதை ஒப்புக்கொள்ளாமல் அதில் நிலை பெறாமல் இருக்கும் வரையிலும் அவனை இன்சான் என்று கூறுவது பொருந்தாது. குர்ஆன் அத்தியாயம் 8 வசனம் 22. நிச்சயமாக கால்நடைகளில் மிருகங்களில் மிகக் கேவலமானவை உண்மையை அறிந்து கொள்ள முடியாத செவிடர்களும் அறிந்தும் சொல்ல முடியாத ஊமையர்களும் தான் என்று குர்ஆன் விபரம் தருகிறது. அறிந்து கொள்ள முடியாத செவிடர் என்பது தெரியாத போது தெரிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும் என்பதை எமக்கு விளக்கம் தருகிறது. மனிதன் தன் பூரணத்தன்மையை பெறக்கூடிய சிறப்பான பாக்கியம் பெற்ற கலிமாவுக்கும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வேத வசனங்களான குர்ஆன் ஹதீஸ்களுக்கும் உலக விவகாரங்களில் சிக்குண்டு மறதியாளராய் மாறியிருக்கிற மக்களால் உண்மையான விபரம் தரவே முடியாது. உலக விவகாரங்களில் சிக்குண்டிருப்போர் உலக விஷயங்களில் சட்ட திட்டங்களில் பிக்கு மார்க்கத்தின் வெளிக்கோலங்களில் விபரம் தர முடியும். எனினும் ஆகிராவுடைய உண்மைகளை விளக்கி மனிதனுடைய பூரணத்தன்மைகளுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அனுபவமுள்ள நல்லடியார்கள் உலமாக்களேயாகும். இவர்கள்தான் உண்மையை எத்தி வைக்கும் கூட்டமான அஹ்லுல் அவலின் அத்திகள் என்னும் சிறப்புமிக்க பெரியார்களான ஒலிமார்களான உலமாக்கள். தலைச்சன் ஆடு எவ்வழியில் செல்கிறதோ அதே வழியில் செல்லும் செம்மறியாட்டுக் கூட்டங்களைப் போல எள்ளளவும் சிந்தனையில்லாமல் எவ்விதமான தர்க்கரீதியான கல்வியறிவும் ஆராய்வும் இல்லாமல் தான் எங்கே எப்படி போய்க் கொண்டிருக்கிறேன் என்பது கூட தெரியாமல் தாடி மயிரில் மயக்கொண்டு தலைவன் காட்டிய பாதையில் போய்க் கொண்டிருக்கிற இன்றுள்ள மூட மக்களின் கூட்டம்தான் தப்லீக் எத்தி வைக்கும் கூட்டம் என்று நீயமாறாதே. ஒரு சாரார் இஸ்லாம் என்ற போர்வையில் தொழுகையை ஒரு கேடயமாக வைத்துக்கொண்டு மக்களை மென்மேலும் அறியாமையை எத்தி வைக்கும் கூட்டம் தப்லீக் என்றுதான் கூறலாம்.
கல்வியறிவும் பட்டம் பதவிகளும் உள்ள மிக பெரும் புகழ் வாய்ந்த ஒரு சில அறிஞர்களே கலிமாவுக்கு பல பொருட்களுண்டு என்றும் 5 கலிமாக்கள் உண்டு என்றும் எமக்கு எத்தி வைத்து குர்ஆன் ஹதீஸ்களுக்கு முரணாகவே எமக்கு வழிகாட்டி இருக்கும் போது செம்மறியாட்டு கூட்டத்துக்கு ஒப்பான மக்கள் எமக்கு எதை எப்படி வைப்பார்கள் என்பதை பகுத்தறிவோடு சிந்தனை செய்துவார். தாடி தலைப்பாகைதான் எத்தி வைக்கும் கூட்டத்தின் அடையாள சின்னம் சீருடை என்று ஏமாறாதே. குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 44. நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு மனிதர்களை நன்மை செய்யும்படி ஏவுகின்றீர்களா? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? ஹதீஸ் குர்ஆன் ஆயாத்துக்களில் கருத்து உறுதியானவைகளையும் முக்கமாத் கியாமத் வரை பிரமாணம் நிலைக்கக்கூடிய ஹதீஸ்களையும் வேத நெறியாகிய பர்ல முதலியவைகளையும் அறிவதே ஞானமாய் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகையால்தான் நான் மீண்டும் கூறுகிறேன், ஈமானுடைய தௌஹீதுடைய விஷயத்தில் பூரண உண்மையான ஆதாரங்களாய் அமைந்த குர்ஆன் ஹதீஸ்களையும் உன் பகுத்தறிவையும் முதலில் பற்றி பிடித்துக்கொள். உண்மையை கண்டறிந்த பின் உண்மையான விளக்கமுடைய கிதாபுகள், புஸ்தகங்கள், பாடல்கள், பைத்துக்கள் முதலான நல்லடியார்களின் சாட்சியங்களை எடுத்துக்கொள். இதைவிட மாமேதை சுல்தானுல் ஆரிபீன் என்று மக்களால் புகழப்படுகிற ஒருவரையாயினும் குர்ஆன் ஹதீஸ்களுக்கும் பகுத்தறிவுக்கும் விரோதமாய் கூறுவாரேயானால் அல்லது எழுதுவாரேயானால் அதை உன் பின்புறமாக தள்ளிவிடு. அவருடைய அமலோ வேஷமோ உன்னை மறுட்ட வேண்டாம். குர்ஆன் ஹதீஸ்களை ஒப்புக்கொள்ளாதவர்கள், அவைகளுக்கு விரோதமாய்க் கூறுபவர் நாள் ஒன்றுக்கு 1000 ரக்கத் தொழுபவரானாலும் கூட ஷைத்தானை பின்பற்றியவராகவே இருப்பார். என் பொன்னான விலைமதிக்க முடியாத வாழ்நாளை குருட்டு நம்பிக்கையில் கழித்துவிட்டு ஆகிராவில் கைசேதமடையாதே. முற்றிலும் குர்ஆனையே உன் சூலாக ஒஸ்தாதாக உன் தாய் தந்தையாக ஏற்றுக்கொள். அவ்வளவுதான். குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 79. இவர்கள் தங்களுடைய கையைக் கொண்டு பொய்யாக எழுதிய புத்தகத்தை கிதாபை ஒரு சொற்பகிரயத்தைப் பெறுவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு கேடுதான். வை என்னும் நரகம்தான் அவர்களுடைய கைகள் எழுதியதானாலும் அவர்களுக்கு கேடுதான். அவர்கள் சம்பாதிப்பதிலும் அவர்களுக்கு கேடுதான். இஸ்லாத்தில் குர்ஆன் ஹதீஸ்களை விட இன்னும் 2 ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒன்று இஜ்மா என்றும் மற்றொன்று கியாஸ் என்றும் கூறப்படும். இஜ்மா என்றால் அறிஞர்களின் ஏகோபித்த அபிப்பிராயம் என்பதே அதன் அர்த்தம். ஆனால் இன்று நம்மிடையே பெரும்பாலும் கையாளப்படும் இஜ்மா அறிஞர்களின் ஏகோபித்த அபிப்பிராயம் என்று நாம் மகிழ்ச்சியடைந்தாலும் உண்மை இதற்கு நேர்விரோதமாயிருக்கிறது. இஜ்மா என்பதற்கு சில வரைவிலக்கணங்கள் இருக்கின்றன. இதை கேள்வி பதில் சந்தேக நிவர்த்தி என்ற தலைப்பில் மிக விபரமாய் விளக்கியிருக்கின்றேன். இவ்விடத்தில் அந்த விபரம் அவசியமல்ல. பொதுவாக இவ்விடத்தில் கூறக்கூடிய விபரம் என்னவென்றால், இல்மா கியாஸ் என்ற 2 விஷயங்களிலும் உண்மைக்கு நேர்மாறான சில விபரங்கள் தென்படுகின்றன. ஆகவே இல்மாவு கியாஸ் என்பவற்றின் பூரண ஹதீஸ்களோடு ஒப்பிட்டு உண்மையை கண்டறியாமல் தற்கால மக்களின் சாதாரண வழக்கில் உள்ள இல்மாவு கியாஸ்களை ஏற்றுக்கொள்வது பொருந்தாது என்பதே. இஜ்மா கியாஸ்களின் உண்மை வேறாய் இருக்கிறது. அவற்றை பொறுமையோடு விளங்கியறிவோம். அவசரப்பட வேண்டாம். உண்மையை உறுதிப்படுத்துவதற்காகவே இறைவனால் சூலால் சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வகையில் சேர்ந்தவைதான் குர்ஆன், ஹதீஸ், இல்மா, கியாஸ் என்பவை. ஆனால் மனிதனுடைய வம என்ற பேதபுத்தியினால் உருவாக்கிக் கொண்ட சட்டங்களுக்காகவே உண்மை என்ற நிலைமை ஏற்பட்டால் நாம் உண்மையை கண்டறிவது எப்படி? அவ்விதமான சட்டங்களுக்கு சட்டம் என்று பெயர் கொடுப்பது எப்படி? கட்சியின் வெற்றிக்காக கையாளப்படும் வன்செயல் விளக்கம் என்று கூறுவதுதானே பொருந்தும். அதாவது இன்று நம் நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்களும் ஆராய்வில்லாத உலமாக்களும் கைக்கொள்ளும் இல்மா என்ற ஏகோபிதத் அபிப்பிராயத்தில் சில உண்மையான இல்மாவையல்ல, இது வழுதவறிய ஒரு சிலரின் ஏகோபித்த அபிப்பிராயமேயாகும். இதன் உண்மையைச் சரியான ஆதாரங்களோடு உரிய இடத்தில் விளக்கித் தருவேன். பொறுமையடைய வேண்டும். குர்ஆன் அத்தியாயம் 23 வசனம் 71. சத்தியம், உண்மை அவர்களுடைய விருப்பத்தை பின்பற்றுவதென்றால் நிச்சயம் வானங்களும் பூமியும் அவற்றிலுள்ளவைகளும் அழிந்தேவிடும். ஹதீஸ், இந்த குர்ஆன் மீது முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி வாருங்கள்.
ஏனெனில் எவனுடைய கையில் முஹம்மதுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக ஒட்டகம் தன்னை கட்டும் கயிற்றை விட்டும் ஓடுவதை விட மிக விரைவாக இது குர்ஆன் மனிதர்களுடைய இருதயங்களை விட்டும் ஓடிவிடும் என்ற சொல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். நாம் முன்பு காட்டிய 33க்கு 36 ஆயத்தின்படி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் யாதொரு விஷயத்தைப் பற்றி கட்டளையிட்ட பின்னர் அவ்விஷயத்தில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு ஈமான் கொண்ட எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமையில்லை என்பது உண்மையானால், குர்ஆன் ஹதீஸ்கள் கலிமாவுக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் உண்டு என்று கூறும்போது அவற்றிற்கு மாற்றமாக இல்லை 4 அல்லது பல கருத்துக்கள் உண்டு என்று கூறும் மக்களை அறிஞர்களாய் விசுவாசிகளாய் எப்படி ஏற்றுக்கொள்வது? குர்ஆன் ஹதீஸ்களுக்கு முரணாய் வேறுபட்ட அபிப்பிராயம் கொண்டவர்களின் ஏகோபித்த முடிவை இல்மா என்று எப்படி ஒப்புக்கொள்வது? குர்ஆன் அத்தியாயம் 34 வசனம் 48-49. நீர் கூறும் நிச்சயமாக என் இறைவன் உண்மையை தெளிவாக்குகிறான். மறைவன யாவற்றையும் அவன் நன்கறிந்தோன். நீர் கூறும் உண்மை வந்துவிட்டது. பொய் புதிதாக ஒன்றையும் செய்துவிடவில்லை, இனிமேலும் செய்யப்போவதுமில்லை. குறிப்பு: குர்ஆனில் கலிமத்து தையிபா, கலிமத்துல் கபீசா என்ற 2 கலிமாக்கள் இறைவன் கூறுகிறானே. நீங்கள் உள்ளது ஒரே கலிமாதான் என்று கூறுகிறீர்களே என்று நீ வினவலாம். பதில் 14க்கு 24 ஆயத்தின்படி கலிமத்து தையிபாவை இறைவன் விவரம் தந்திருக்கிறான். தையிபா என்றால் மனம், பரிசுத்தம் என்பது பொருள். அதாவது மணக்கம் கலிமா அல்லது பரிசுத்த கலிமா என்பது பொருள். இந்த கலிமாவை அதன் கருத்தை விட்டும் புரட்டிவிடும்போது அது துர்நாற்றமுடைய கெட்ட கலிமாவாக மாற்றமடைந்து விடுகிறது. இதுதான் 24க்கு 26 ஆயத்தில் கலிமத்துல் கபீசா, துர்நாற்ற கலிமா, கெட்டவாக்கியம் என்று இறைவன் விவரம் தருகிறான். ஆகவே உள்ள ஒரே கலிமாவை எம்முடைய அறிவுக்குறைவினால் மாற்றிக்கொள்ளும் போது அது கெட்ட கலிமாவாக மாற்றமடைகிறது. இல்லாமல் கலிமா 2 என்பது பொருளல்ல. பரிசுத்த வாக்கியம் கலிமத்து தையிபா ஒன்றேயொன்றுதான். எம் முன்னோர் பின்பற்றல் முறையில் 5 கலிமாக்களை ஏற்படுத்தி அதையே வழக்கத்தில் இருத்திக் கொண்ட போதிலும் உண்மையாய் உள்ளது ஒரே கலிமாதான். அத்தியாயம் 5 பகுதி 6. அன்புக்குரிய ஆண்மகனே, இவ்விடத்தில் இன்னும் ஓர் உண்மை கூற வேண்டியதாய் இருக்கிறது. அதாவது தற்கால வழக்கில் உள்ள பெரும்பாலான குர்ஆன் ஹதீஸ்களுடைய மொழிபெயர்ப்புகளில் முக்கமாத்தான பல ஆயத்துக்களுக்கு பரிந்துரை செய்தே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீ உண்மையைக் கண்டறிய விரும்பினால் குர்ஆன் ஹதீஸ்களில் இடம்பெற்றுள்ள வசனங்களை உண்மையாளராய் உள்ள நல்ல உலமாக்களிடத்தில் விசாரித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். சிந்தித்து உணரக்கூடியவர்களுக்கு இவ்வளவு அதிகமாய் திரும்ப திரும்ப பலமுறை கூற வேண்டியதில்லை. அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். சிந்திக்க முடியாத, சிந்திக்கத் தெரியாத மக்களுக்கும் நாம் கூற வேண்டியதில்லை. அவர்கள் உண்மையை உணரவே மாட்டார்கள். ஆனால் அறிவுத்துறையில மத்திய வகுப்பைச் சேர்ந்த அறிவுத்தாகமுடைய மக்களுக்கு விவரமாய் விளங்கி தெளியக்கூடியதாய் நாட்டுப் பாணியில் கூற வேண்டியதாகவே இருக்கிறது. ஆகவே உன் உள்ள தெளிவுக்காக சில விவரங்களை கூறுகிறேன். செவி தாழ்த்துவாயாக. நீ கண்டுகளித்த சினிமா படத்திரையை கொஞ்சம் சிந்தனை செய்து பார். அத்திரை வெண்ணிறச்சிலையினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏனிப்படி வெண்ணிறச்சிலையினால் அத்திரையை உண்டாக்கினார்கள். மற்றெந்த நிறச்சிலையினாலும் ஆக்கப்பட்ட திரைகளில் படக்காட்சியை கண்டுகளிக்க முடியாது. படக்காட்சி உள்ளபடி தென்படாது. இந்த வெண்ணிறத்திரையில் நன்மை, தீமை, கடல், மலை, இருள், ஒளி, நல்லவை, கெட்டவை, மண், தண்ணீர், நெருப்பு, காற்று அத்தனையையும் கண்டுகளிக்கிறோம். ஆனால் இந்த வெண்திரை நன்மைகளின் பக்கமோ இருள் ஒளிகளின் பக்கமோ ஒன்றிவிடாமல் என்றும் இருந்தது போலவேதான் இருக்கிறது. இதேபோல் என்ற பேதபுத்தி நீங்கிய எம்முடைய உள்ளம் என்னும் வெண்திரையில்தான் குர்ஆன் ஹதீஸ்களின் உண்மையை நாம் கண்டறிய வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய உள்ளம் என்னும் வெண்திரை பல வருட மூடப்பழக்க வழக்கங்களினாலும் தவறான நூற்கேள்வியறிவுகளினாலும் மனோ இச்சை என்னும் வீண்பிடிவாதங்களினாலும் துருப்பிடித்து கரைபிடித்து இருள் மூடிக்கொண்டதாய் இருக்கிறது. இந்த இருள் பல படைகளாய்
இருளாய் மாறி உள்ளத்தில் வெண்ணிறத் தன்மையை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் அத்தியாயம் 83 வசனம் 14. என்கினும் அவர்கள் செய்தது அவர்களுடைய கல்புகளில் துருவாக பிடித்துக் கொண்டது என்று குர்ஆன் கூறுகின்றது. இந்த துருவை அல்லது இருளை முயற்சி என்னும் தெண்டிப்பால் நீக்கிக் கொள்ளாத வரையில் உண்மையைப் பெறவும் இறைவனுடைய படக்காட்சியைக் கண்டுகளிக்கவும் எம்மால் முடியாமலே போய்விடும். உள்ளம் துடிப்பிடித்து அழுவதை விட அதை துலக்கித் தேய வைப்பதே நல்லது என்று ஓர் அறிஞன் கூறுகிறார். கல்பை துலக்கி உண்மையான காட்சியின் தன்மையை பெற்றுக்கொள்ளாத அனுபவமற்ற ஒருவர் காட்சியின் வர்ணனையை கூறுகிறார், எழுதுகிறார் என்றால் நாம் அதை எப்படி நம்புவது? கலிமா, ஈமான், ஆகிரா போன்ற விஷயங்களில் சித்த சுத்தியும் தெளிவும் இல்லாத ஒரு சிலர் எமக்களித்த வர்ணிப்புகள் படக்காட்சியை காணாத ஒருவர் காட்சியின் வர்ணனையை கூறுவது போலவே என் அறிவுக்கு தென்படுகிறது. ஒரு சிலர் கலிமாவுடையவும் தௌஹீதுடையவும் விஷயத்தில் கூறியுள்ள தவறான விபரங்களை நான் பல வருடங்கள் மிக கஷ்டத்தோடு ஆராய்ந்து பார்த்தபோது மிக மனவருத்தடைகிறேன். பொது விபரம் என்னவென்றால், சிர்க் என்பது தௌஹீதாயும் தௌஹீத் என்பது ஷிர்காயும் மக்களுடைய கல்வில் கெட்டியாய் பதிக்கப்பட்டு விட்டது என்பதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொண்டுவரப்பட்ட உண்மையை சரியான ஆதாரங்களை காட்டி நிரூபித்தாலும் கூட மக்களில் மிக அநேகர், பட்டதாரிகளிலும் மிக பலர் அவ்வுண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவமுடையவர்களாக தெரியவில்லை. மேலும் எவ்வளவோ இன்னல்களையும் அவமானமான கெட்ட பெயர்களையும் வாங்கிக் கொண்டுதான் உண்மையை உணர்த்த வேண்டியதாயிருக்கிறது. பரவாயில்லை, எவரெவர் எதை வேண்டுமானாலும் கூறட்டும், எமது கடமையை நாம் செய்வோம். குர்ஆன் அத்தியாயம் 32 வசனம் 13. நாம் விரும்பியிருந்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நேரான வழியில் செல்லக்கூடிய அறிவை கொடுத்திருப்போம். எனினும் ஜின்களையும் மனிதர்களையும் கொண்டு நரகத்தை நிரப்புவோம் என்ற நம்முடைய தீர்ப்பு ஏற்பட்டுவிட்டது. ஹதீஸ், இஸ்லாம் மார்க்கம் வெளியாகும் போது அற்பமாக உதவியற்றதாக இருந்தது போல இனிமேலும் ஆகிவிடும். ஆகையால் உதவியற்றவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது உதவியற்றவர்கள் யார் என்று ஒரு தோழர் கேட்க, எனது மார்க்கில் மற்றவர்கள் கட்டு குலைத்தவைகளை இஸ்திரப்படுத்துகிறவர்களும் மற்றவர்கள் நாசம் செய்தவைகளை விருத்தி செய்தவர்களுமே யாவார்கள் என்று விடை கூறினார்கள். இந்த ஹதீஸில் கூறப்பட்ட கட்டுக்குலைத்தவைகள், நாசம் செய்தவைகள் எவை? அவ்வேலைகளில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை சிந்தனை செய். ஹதீஸ், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் துவர்க்கத்தில் என்னை பின்பற்றும் இந்த இனத்தவருக்காக இவர்களின் மார்க்கத்தை புத்துயிர் ஊட்டித்தரும் ஒருவரை எழுப்பித் தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் புகாரி. அபூதாவூத். உண்மை மறைந்து மார்க்கம் உயிரற்றதாய் மாறிவிட்டால் புத்துயிர் அளிப்பவர் இதற்காக என்பதை சிந்தனை செய். புத்துயிரளிப்பவர் யார் என்பதைக் கண்டு தெளிவு பெறு. தீனுக்கு மார்க்கத்திற்கு புத்துயிர் அளிப்பவருக்குத்தான் முஹித்தீன் என்பது பெயர். அப்துல் காதிர் ஜெய்லானி அவர்கள் சுமார் இற்றைக்கு 1000 வருடங்களுக்கு முன் அக்கால மக்களின் அறிவு செயல் தகைமைகளுக்கு ஏற்றபடி புத்துயிர் அளிப்பவர்களாக முஹித்தீனாக வெளிப்பட்டிருக்கிறார்கள். அதன்பின் எத்தனையோ முஹித்தீன்கள் அவ்வக்காலத்திற்கேற்றபடி தோன்றி உண்மையை விளக்கம் தந்துதான் சென்றிருக்கிறார்கள். இனிமேலும் எத்தனையோ போர் வருவார்கள். ஆனால் நம்மில் அநேகர் இவர்களை பொருட்படுத்துவது இல்லை. குர்ஆன் அத்தியாயம் 26 வசனம் 89. அல்லாஹ்விடத்தில் சலிமான கல்பை கொண்டு வந்தவனே என்று ஈடேற்றம் பெறமாட்டான்.